நேம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸெட்டு. சரிங்களா, எக்ஸெட்டு. இதுக்கும் நான் வந்து கேப்சா நான் கொடுத்துட்டு நெட்வொர்க் இஷ்யூ வருது. ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, திரும்ப அது லோட் ஆகட்டும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். சரிங்களா, நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா திரும்ப உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஷோபிள் ஆகி வரும். சரிங்களா, அதாவது ஷார்ட்லிங்கை பொறுத்தவரையிலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் வரும். இது வந்து வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். வித்தின் செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் ஆயிரும். மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் ஃபுல்லாக கூட உங்களுக்கு டைம் எடுக்கும். 1 மினிட் 2 மினிட்ஸ் ஃபுல்லாக கூட டைம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து ஸோ நான் உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாமல் தான் உங்களுக்கு ஷோபிள் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ உங்களுக்கும் சம்டைம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இதாகுதுன்னா நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். சரிங்களா, இன்வாலிட் கேப்சா ஓகே. அது ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூ வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப்சா வந்து இன்வாலிட் ஆயிரும். திரும்ப அந்த எக்ஸ்கட்டுக்குள்ளே போகிறேன். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ வந்து நான் அதுக்கு வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு நான் இது பண்ணுறேன். சரிங்களா, கேப்சா கொடுத்துட்டு நான் இதுக்குள்ளே நான் உள்ளே வரேன். உள்ளே வரும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வந்து உங்களுக்கு ஷோபிள் ஆகும். சரிங்களா, ஷோபிள் ஆகும்போது உங்களுக்கு செகண்ட்ஸ் உங்களுக்கு காட்டும். சரிங்களா, இந்த செகண்ட்ஸ் வந்து கவுண்டிங் வந்து முடிகிற போது, அதாவது உடனே வந்து ஷோபிள் கேப்சா வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடக்கூடாது. சரிங்களா, இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது ஸோ கேப்சா வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டைம் செகண்ட்ஸ் இதாகட்டும், முடியட்டும். இதோட நேம் வந்து நான் இதுலேயே நான் கொடுக்குறேன். இருங்க, எக்ஸ்கட். இதோட ஷார்ட்லிங்கோட நேம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்கட்டு. நீங்கள் எந்த வெப்சைட்டில் நீங்கள் எக்ஸ்கட்டுன்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு அந்த எக்ஸ்கட்டை வந்து உங்களால் எடுக்க முடியும். சரிங்களா, நான் வந்து கேப்சா வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா, இது டைமர் கம்ப்ளீட் ஆகுது. இது வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள இதை வந்து நான் வெரிஃபிகேஷன் பண்ணிடுறேன். சரிங்களா, ஒன்று உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு கிளிக் இது காட்டும், இல்லைன்னா ஒரு இமேஜ் கொடுத்து உங்களுக்கு வரும். சரிங்களா, இமேஜ்னால் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோபிள் ஆகும். சரிங்களா, இந்த இடத்துல மொபைல் கிளீன்ற ஆப்ஷனில் போயிட்டு மொபைல் கிளீனா இப்போ டிவி இது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ இது வந்து மொபைல் அதாவது இது வந்து மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய இது வந்து கொடுத்துட்டு இங்கே வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். சரிங்களா, சப்போஸ் இதில் நீங்கள் வந்து ப்ளீஸ் ட்ரை அகைன் நீங்கள் தப்பாக இது பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த இமேஜ் உங்களுக்கு ஷோபிள் ஆகும். சரிங்களா, அடுத்த இமேஜில் வந்து உங்களுக்கு ஷோபிள் ஆகும். கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த லெட்டர் மேலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அந்த இது மேலேயே கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து செகண்ட் இது. சரிங்களா, செகண்ட் ஸ்டேஜ் வரப்போகுது. உங்களுக்கு அந்த செகண்ட் ஸ்டேஜ் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் வந்து நமக்கு வந்து செகண்ட்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா, இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், செகண்ட் ஸ்டேஜுன்னு நான் கொடுத்துட்றேன். சரிங்களா,
அடுத்த தேர்டு ஸ்டேஜ் மொத்தம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 ஸ்டேஜ் இருக்குது. இது 4 ஸ்டேஜும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது வந்து இதோட ஷார்ட் லிங்கோட நேம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸெட். சரிங்களா? எக்ஸ்யூடி ஐஓன்னு சொல்லிட்டு இதோட ஷார்ட் லிங்கோட நேமு. இது வந்துச்சுன்னா நீங்கள் க்ளோஸ் கொடுத்துக்கோங்க, அக்ரி கொடுத்துக்கோங்க. சைடில் இருக்கிற இமேஜ் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த இதையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. நீங்கள் அக்ரி கொடுத்துக்கோங்க. அக்ரி கொடுத்தாலும் டிஸ்அக்ரி கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அக்ரி கொடுக்குறேன். ஸோ இதுலேயே வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஏதாவது ஓப்பன் வரும். சரிங்களா? ரொம்ப நேரம் இதாகலைன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு ஒன்று சான்ஸ் இருக்குது. ஆக்சஸ் யுவர் பர்சனல் டேட்டா அட்வர்டைஸிங் கண்டென்ட் வந்து கிளிக் இது ஆக்சஸில் தான் இருக்குது. ஸோ திரும்ப அதாவது இது வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நார்மல் தான். திரும்ப இந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் வந்து திரும்ப வந்து நீங்கள் பேக்கப் எடுத்துகிட்டு இது பண்ணுங்கள். சரிங்களா? திரும்ப அதே கொண்டு வரேன். திரும்ப எக்ஸெட்டுக்கு நான் போகிறேன். சரி, ஒரே நிமிஷம். நான் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்றேன். ரெஃப்ரெஷ் கொடுத்தேன்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து இதாகும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் 2 முறை கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இது கண்டிப்பாக வரும். திரும்ப அந்த ஹெட்செட்டுக்குள்ளே நான் போகிறேன். ஆடு வருதுன்னா நீங்கள் ஆடு கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் ஆகணுன்னா திரும்ப ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துக்கோங்க. இங்கே சேடை கொடுத்து வெரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். திரும்ப நமக்கு அதை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நமக்கு ஸ்டேஜஸ் இதாகும். சரிங்களா? எதுக்கும் கொடுத்து வைக்கிறேன். இந்த லெட்டர் மேலே நீங்கள் மூவ் பண்ணி வைக்கணும். சரிங்களா? வேறு லெட்டர் மேலே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வராது. செகண்ட் ஸ்டேஜு. அடுத்தது தேர்ட் ஸ்டேஜு. அப்போ வந்து நீங்கள் குயிக்காக நீங்கள் முடிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் குயிக்காக முடிச்சுக்கோங்க. தேர்ட் ஸ்டேஜ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். 3வது ஸ்டேஜ் நான் கிளிக் பண்ணேன்னா அடுத்து 4வது ஸ்டேஜ். சரிங்களா? அதாவது 4th ஒன் வந்து இப்போ வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் லிங்க்கு கிளிக் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ப்ளீஸ் வெயிட்டு ஆல்மோஸ்ட் 3 இது முடிஞ்சதுன்னா 4th இதில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கு கிளிக் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு முன்னாடி இங்கே மேலே செகண்ட்ஸ் இருக்குது. செகண்ட் கம்ப்ளீட் ஆகட்டும். சரிங்களா? சாரி, நீங்கள் 2 வாட்டி பேக்கப் எடுக்க வேணாம், ஒரு வாட்டி தான் நீங்கள் பேக்கப் எடுக்கணும். ஸோ நீங்கள் ஒன் டைம் தான் பேக்கப் போகணும். அன்வான்ட் இது நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வருது அப்படின்னா ஆட் வருதுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஸோ மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது வரும் சரிங்களா, உங்களுக்கு காயின்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிரும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.